வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் டிராவலர். நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜூ. இந்த ஜூக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சென்னையில வண்டலூர் ஜூவை விட இது எவ்வளவோ பெட்ரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இங்க பார்த்தோன்னா புலி, சிங்கம், சிறுத்தைன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு பக்கத்திலே பார்க்கலாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப வீடியோல முன்னால. அதனால பக்கத்திலே காமிக்கிறது தான் அந்த குழந்தைங்க, இந்த காலேஜ் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். சூப்பரா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். இந்த ஜூக்குள்ள இதாங்க என்ட்ரன்ஸ், இதான் வெளியே என்ட்ரன்ஸ். நீங்க திருப்பதியில இருந்து வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். திருப்பதி ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்ல இங்க பார்த்துட்டு கோயிலுக்கு போனாலும் சரி, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நான் போகும்போது கரெக்டா சனிக்கிழமை போயிருந்தேன், கொஞ்சம் ஜனமாவே இருந்துச்சு. அங்க உள்ள பாத்தீங்கன்னா நீங்க ஓன் பைக்கு, காரு, வேன் எடுத்துட்டு வந்தாலும் சரி உள்ளே போகலாம். ஆனா நீங்க பைக்கு, கார், வேன் எதுவுமே எடுத்துட்டு வரல அப்படின்னா அங்கேயும் இருக்கு. எல்லாமே எலக்ட்ரிக் தான். எலக்ட்ரிக் ஸ்கூட்டி, கார், சைக்கிள் அப்படின்ட்டு இருக்கு. அதனோட பிரைஸ் இங்க புரோக்கர்ட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ரெண்டுக்கு அவங்க தான் விடுறாங்க. சரி, அவங்க என்னென்ன பிரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம டீட்டெயிலா இப்போ கேட்க போறோம். இப்போ நம்ம ஜூக்குள்ள வந்தாச்சு. ஜூல பார்த்தோன்னா தமிழ் பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தேன். இப்போ பிரைசஸ் இங்க என்னென்ன பிரைசஸ் தராங்க, இங்க பார்த்தோன்னா பேட்டரி கார் இருக்கு, பேட்டரி ஸ்கூட்டி, அப்புறம் பேட்டரி சைக்கிள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன பிரைசஸ்ன்னு உள்ள தெரியல. நான் சைக்கிள் தான் எடுத்துட்டு போனேன். சைக்கிள் எடுத்துட்டு போக போறேன். இப்போ வாங்க பிரைசஸ் சொல்லுங்க. நார்மல் சைக்கிள்னா 25 rupees பர் ஹவர் 25 rupees. சின்ன பசங்களாம் ஓட்டலாமா? சின்ன பசங்க இல்ல, 18 plus இருந்தா தான் ஓட்ட முடியும். சின்ன பசங்களுக்கு சைக்கிள் தர மாட்டாங்க. எத்தனை வயசுக்கு மேல இருந்தா சைக்கிள் தர மாட்டாங்க? ஜூக்குள்ள சுத்தி பார்க்க ஜூக்குள்ள 18 plus இருந்தா தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல அதுக்கு உள்ள இருந்தா கொடுக்க மாட்டாங்க. அப்படி அப்போ இவி சைக்கிள் இருக்கு. இவி சைக்கிள்னா பேட்டரி சைக்கிள். அது பர் ஹவர் 100 rupees. அப்போ 2 வீலர் இருக்கு, ஸ்கூட்டர், இவி ஸ்கூட்டர். அது பர் ஹவர் 250. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் 250 rupees பர் ஹவர். 2 ஹவர்ஸ்னா 400 பேக்கேஜ். அப்படி அப்போ பேட்டரி கார் இருக்கு. அது 11 மெம்பர்ஸ் போவாங்க. 11 மெம்பர்ஸ் போவாங்க. 11 பேர். தமிழ்ல பேசுங்க. 11 பேர் போவாங்க. அது 70 rupees பர் ஹெட். அப்படி என்ட்ரி டிக்கெட் 70 rupees. 70 ரூபாய் என்ட்ரி டிக்கெட். அவ்வளவுதான். ஸ்கூட்டி அப்போ டபுள் டக்கர் பஸ் வேற இருக்கு. டபுள் டக்கர் பஸ் இருக்கா? இருக்கு. உள்ள பார்க்கவே இல்லையா? இருக்கு. ஒரு பஸ் இருக்கு. இன்னொரு உள்ள ரவுண்ட் போயிருக்கு, வரணும். அது பெங்களூர் எல்லாம் இருக்கு. அது மாதிரி பஸ். அது 100 rupees சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பர்சனுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். அப்போ 70 ரூபான்னு என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி மாத்திட்டாங்களா? மாத்திட்டாங்க. 70 ரூபாய் தான். 70 ரூபாய் ஒரு ஆளு. ஆமா, ஒரு ஆளுக்கு 70 ரூபாய். டபுள் டக்கர். அதுவும் திருப்பதி ஜூக்குள்ள நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பஸ் நான் இது வரைக்கும் நான் பாக்கல. ப்ரோ தான் சொல்லியிருக்காரு. இருக்கு. அது 1 month ஆகுது. சரி, 1 month தான் ஆகுதான். இதுக்கு முன்னாடி இல்ல, 1 month தான் ஆகுதான். வரவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பெங்களூர்லலாம் பார்த்தோன்னா டபுள் டக்கர் பஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பஸ்ஸு விட்டு இருக்காங்க. 1 month தான் ஆகுதான். ஆனால் நான் அந்த பஸ்ஸை பார்க்கவே இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியல. நீங்கள் போனீங்கன்னா அந்த பஸ்ஸை கொஞ்சம் கேட்டு நீங்கள் போங்க. பஸ்ஸில் டபுள் டக்கர் பஸ் நல்லா தான் இருக்கும். வர வழியிலே நான் சைக்கிளில் வந்ததுனால ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த லைன் சஃபாரி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்தேன். இந்த இடத்துக்கு வந்தோடனே இங்கே ஒரு 70 ரூபாய் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு அப்படின்னாங்க. சரி, ஏறி கரெக்டாக ஒரு ஜீப்பில் உட்காந்தேன். இதில் தான் உட்காந்தேன். சில்ட்ரன்ஸ்ன்னு நிறைய பேர் இருந்தாங்க. வண்டி வேறு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. உள்ள என்னடா இது, எந்த ஒரு மிருகமே இல்லையே, நம்மளை ஏமாத்திடுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக போன மாதிரியே ஒரு பெண் புலி தான் நினைக்கிறேன். பெண் புலிகள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. டிரைவர் தான் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க. ரெண்டு பார்த்தோன்னா எய்ந்தே வரல, அப்படியே தூங்கின்னு தான் இருந்துச்சு. என்னன்னு தெரில, பசியா என்னன்னு தெரில. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆனால் சூப்பராக காமிச்சாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/4 hour ஆகுது ட்ராவல். இந்த லைன் சஃபாரி ஒரு 1/4 hourக்குள்ளே முடிச்சிட்றாங்க. அதுக்கடுத்து நாங்கள் சிங்கம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே காட்டுறாங்க. இந்த வண்டலூர் ஜூவில் கூட அந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. அது நம்ம நடந்து போனாலும் ஜீப் சவாரி போனாலும் வேஸ்ட் தான் வண்டலூர் ஜூவெல்லாம்.
எங்கேயோ தொலைவாக இருக்குது. அதுவும் பாதி வனவிலங்குகள் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மான்லேருந்து கழுதை புலிலேருந்து சிங்கம் சிறுத்தை புலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது. நானே வந்து பார்த்தோன்னா நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து எலக்ட்ரிக் சைக்கிளில் வந்தேன். அதனால் அங்கங்கே நிறுத்தி தான் பார்க்கிங் பண்ணிட்டு சைக்கிள் பார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் 3 மணிக்கு மேலே தான் வந்தேனே, 5 மணி வரைக்கும் தான் அலௌடு ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு வாங்க, குழந்தைங்களோட வாங்க, சூப்பராக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். முதல்ல வந்து ஜூவை சுற்றி பார்த்துருங்க. என்னோட கணக்கு இதுதான். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜூவை சுற்றி பார்த்துருங்க. அப்புறம் வந்து கபில தீர்த்தம், அங்கே பெருமாள் நரசிம்மர் கோவில் இருக்குது. அங்கே வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து உள்ளவே இருக்குது. அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். அந்த வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு அந்த 4 இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போங்க. ஏன் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணுன்றனா, அந்த கோவிலில் 4 நாள் 3 நாள் குடோன் அடைச்சிருவாங்க. அதனால் உங்களுக்கு